2 மகா சக்திகளும் ஒன்றாக இருந்தால், அதாவது புருஷன் பத்தினி ஒற்றுமையாக செயல்பட்டால் சாத்தியமாகும். அதில் ஒரு சக்தி பிரிந்திருந்தாலும் தடை வரும் என்பதற்கு மந்தாரமலை சாய்வதே சாட்சி. மகாவிஷ்ணு, லக்ஷ்மி தேவி என்ற 2 சக்திகளும் ஒன்றாக சேர்ந்தால் எந்த காரியமும் சாத்தியமாகும். விதி இப்போது இருவரையும் பிரித்தல்லவா வைத்திருக்கிறது. அவர்கள் ஒன்று சேரத்தானே இந்த சமுத்திர கடைதல். அதற்கே தடையா? இந்த தடைகள் விலக நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 சக்திகளும் ஒன்றாக, அதாவது இருவரும் ஒருவர் கை மீது மற்றொருவர் கை வைத்து சங்கல்பம் செய்ய வேண்டும். அதற்காக இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் இவை அனைத்தும் நடக்க மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் ஒன்றாக சேர வேண்டும் அல்லவா தாயே? உண்மை, இருவரும் ஒன்றாக வேண்டும். அது நடந்தால் லோக கல்யாணம் நல்ல விதமாக நடக்கும். தாயே, லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவை பார்த்து பேசவே விரும்பவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இருவரும் இணைந்து சங்கல்பம் செய்வது எப்படி? என் பிள்ளைகளான உங்கள் முயற்சி தோற்று இருக்கலாம். ஒரு தாயாக நான் இப்போது என் முயற்சியை ஆரம்பிக்கிறேன். உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் மேல் அன்பு காட்ட எவ்வளவு நாள் கழித்து வந்திருக்கிறீர்கள்? ஆம் மகளே, அன்பு காட்டத்தான் வந்திருக்கிறேன். அந்த அன்பினால் உன்னால் எனக்கு ஒரு உதவி வேண்டும். நான் கேட்டால் நீ தருவாய் என்று நம்புகிறேன். தாயே, உதவி என்ற பெரிய வார்த்தை வேண்டாம். உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறேன். எனக்கென்று நான் எதையுமே எப்பொழுதுமே கேட்டதில்லை என்பது உனக்கு தெரியும். லோக கல்யாணம் நல்லபடியாக நடக்க வேண்டி இருக்கிறது. தேவர்கள் இழந்த பதவியை திரும்ப பெற வேண்டி இருக்கிறது. அதற்கு உன் சம்மதம் வேண்டும். என் சம்மதமா தாயே? ஆம் மகளே, லோக கல்யாணம் தடையில்லாமல் நடக்க வேண்டுமென்றால், தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்து அனைத்தும் சுபமாக வேண்டுமென்றால், மகா புருஷர் மகாவிஷ்ணுவுடன் நீ சேர வேண்டும். நீங்கள் இருவரும் ஒன்றானால்தான் இது சாத்தியம். அதற்காகத்தான் நேராக நானே வந்திருக்கிறேன். இது என் கோரிக்கை இல்லை, தாய் மகளிடம் கேட்கும் பிச்சை.
வைகுண்டத்திற்கு திரும்ப வர வேண்டும். நீ வந்தால் மட்டுமே அனைத்து நல்லதும் நடக்கும். நீ இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். தாய் ஆதிசக்தியின் பேச்சை கேட்காமல் மகாலட்சுமி நான் சமுத்திர லோகத்திலேயே இருப்பேன் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது? நாராயணா நாராயணா, என் தாய் லக்ஷ்மி தேவி இங்கு வருவதை புறக்கணித்து விட்டால் மந்தாரமலை சமுத்திரத்தில் மூழ்கிவிடும். பிறகு கடைசி வரை சமுத்திர கடைதல் நடக்கவே நடக்காது. அதோ விளக்க வேண்டிய வெளிச்சமே வந்துவிட்டார். நம் வினாக்களுக்கு இப்பொழுதே விடை கிடைக்கும். தாயே ஆதிசக்தி, தேவி மகாலட்சுமி வைகுண்டம் வருவதற்கு சம்மதித்து விட்டாரா? லோக கல்யாணம் நடக்க வேண்டும். தேவர்களும் தேவதைகளும் அமரத்துவம் அடைய மகாவிஷ்ணுவுடன் தேவி லக்ஷ்மி இணைய வேண்டும் என்றேன். ஆனால் என் வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டு விட்டது. நான் தோல்வி முகத்தோடு வந்திருக்கிறேன். தாயே, உங்கள் வார்த்தைக்கே மதிப்பில்லை என்ற போது தேவி லக்ஷ்மியை சம்மதிக்க வைப்பது யார்? அப்படியென்றால் சமுத்திர கடைதல் நடக்காதா? அது மும்மூர்த்திகளால் முடிவெடுத்த காரியம். அது நடந்தே ஆக வேண்டும். இல்லையா தாயே? அதற்கான அடுத்த நிகழ்வை மகாவிஷ்ணுதான் சொல்ல வேண்டும். சொல்லப் போவதில்லை தாயே, செய்யப் போகிறேன். மந்தார மலையை சமுத்திரத்தில் நிலையாக நிறுத்த என் முதுகில் சுமந்தால் சமுத்திர கடைதல் நல்லவிதமாக நடக்கும். அதற்காக நான் கூர்ம அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. वासुदेवाय धीमहि पद्मनाभाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ॐ नारायण विद्महे वासुदेवाय धीमहि। महाविष्णु नमो नमः। महाकूर्मा नमो नमः। गरुड वाहन नमो नमः। मधुसूदन नमो नमः। उलग रक्षक नमो नमः। பக்ஷி ராஜா, நான் நீரின் உள்ளே செல்கிறேன்.
நீ மந்தார மலையை என் முதுகில் வைத்துவிடு. அப்படியே ஆகட்டும் பிரபு. महाविष्णु महाकूर्मा गरुड़ वाहन லோக கல்யாணம் தடையில்லாமல் நடக்க வேண்டுமென்றால், தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்து அனைத்தும் சுபமாக வேண்டுமென்றால், மகா புருஷர் மகாவிஷ்ணுவுடன் நீ சேர வேண்டும். நீங்கள் இருவரும் ஒன்றானால்தான் இது சாத்தியம். அதற்காகத்தான் நேராக நானே வந்திருக்கிறேன். இது என் கோரிக்கை இல்லை, தாய் மகளிடம் கேட்கும் பிச்சை. நாராயண நாராயண. தாயே, நான் இப்பொழுது இங்கு வந்தது ஒரு செய்தியை சொல்வதற்கும் ஒரு கேள்வியை கேட்பதற்கும். என்னிடம் கேள்வியை கேட்பதற்காகவா? தாயே, மகாபிரபுவின் மேல் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? உங்களுடைய நிஜ சொரூபம் இது அல்லவே. ஆதிசக்தி நேராக வந்து முயற்சித்தும் நீங்கள் சமாதானம் ஆகாமல் இருப்பது சரியா? உங்கள் கோபம் தேவர்களின் நன்மைக்காக பிரபு செய்யும் செயலின் மீது இருப்பதாக தெரிகிறது. ஒரு பெண் ஒரு ஆணின் மீது படும் கோபதாபம், விரிசல் பற்றி பிரம்மச்சாரியான நாரதருக்கு தெரியுமா? இல்லை, பெண் மனதை உங்களால் புரிந்து கொள்ளத்தான் முடியுமா? ஆம் தாயே, ஆமாம். பிரம்மச்சாரிக்கு பிறரின் துக்கம் தெரியாது என்று சும்மா இருக்க சொல்கிறீர்கள். உங்கள் வார்த்தை உண்மைதான். இருந்தாலும் எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆதிசக்தி வைத்த கோரிக்கையை நீங்கள் ஏற்க மறுத்ததால் எங்கள் பிரபு கூர்ம அவதாரம் எடுத்திருக்கிறார். மந்தார மலையை முதுகில் சுமந்து கொண்டதால் கடைதலும் நடந்தேற போகிறது. கடைதல் நடக்கும் பொழுது மலையின் அசைவால் அவரின் முதுகு எவ்வளவு கஷ்டப்படுமோ. ஒரு பக்கம் நீங்கள் இல்லாத வலி, மறுபக்கம் தேவர்களுக்காக அந்த பெரிய மலை உருவாக்க போகும் வலி. இது போல அவர் இன்னும் எத்தனை வலியை தாங்க போகிறாரோ என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும்.
என் பக்தர்களுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அதற்கு என் இதயத்தின் ராணியை புறக்கணிப்பேனா? ஒரு பக்கம் நீங்கள் இல்லாத வழி, மறுபக்கம் தேவர்களுக்காக அந்த பெரிய மலை உருவாக்க போகும் வழி. பலிராஜா, சேஷநாகம் வாயிலிருந்து விஷ காற்றை வெளியேற்றுகிறது. எங்களால் தாங்க முடியவில்லை. எங்களை காப்பாற்றுங்கள், ஏதாவது செய்யுங்கள். நாராயண நாராயண. பார்த்தாயா இந்திரா, வாசுகியின் தலைப்பகுதியில் இருக்கும் அசுரர்கள் வாசுகியின் விஷக்காற்றை தாக்கு பிடிக்க முடியாமல் தவிப்பதை. அவர்களின் அற்ப புத்தியை தெரிந்துதான் நான் அவர்களை வால் பகுதிக்கு போகச் சொன்னேன். நான் எது சொன்னாலும் எனக்கு எதிராக பேசும் அசுரர்கள் எங்களுக்கு வால் பகுதி வேண்டாம் என்று சொல்லி தலைப்பகுதி தான் வேண்டும் என்று சொல்வார்கள் என்று தெரிந்தே அப்படி சொன்னேன். இப்பொழுது பார் இந்திரா. உண்மை உண்மை நாரதரே, உங்கள் வார்த்தையின் தந்திரம் தெரியாமல் நாங்கள் தலைப்பகுதிக்கு சென்றிருந்தால் பௌர்ணமி போல் இருக்கும் உங்கள் முகம் அமாவாசை போல் மாறியிருக்கும், அவ்வளவுதான். அங்கே பாருங்கள். என்று அதட்டும் அகங்கார அரக்கர்கள் என்று கோரிக்கொண்டிருக்கும் முகத்தை பார்த்தாயா? நாராயணா நாராயணா, மந்தார மலையை சுமக்கும் என் மகாவிஷ்ணுவை பார்க்க என் தாய் லக்ஷ்மி தேவி மனம் மாறி வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் என் தாய் மகாலட்சுமியின் மனம் மாறிவிட்டதா? தாய் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்திற்கு வரப்போகிறாரா? நாராயண நாராயண.